என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். ஓம் சாய்ராம். ஒவ்வொருவருக்கும் குரு அவசியம். ஏன்? கண்டிப்பாக குரு ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறாரா? ஒருவரின் கர்ம வினைகளை களைந்து இறைவனை காட்டக்கூடியவரே குரு. வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் குரு அவசியம். குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை. இறைவனிடம் நாம் வைக்க வேண்டிய முதல் பிரார்த்தனையே, இறைவா, எனக்கான குருவை எனக்கு காட்டு என்பதே ஆகும். உங்களுக்கு குரு கிடைக்கும் வரை உங்களுக்கு பிடித்தமான மகானை பின்பற்றி வரலாம். குருவை தேர்ந்தெடுக்கும் முன் அவரை சோதனை செய்து கூட எடுத்துக்கொள்ளலாம். அதில் தவறு இல்லை. குருவாக ஒருவரை தேர்ந்தெடுத்த பின் அவரை சோதனை செய்வது அல்லது அவரை விமர்சித்து அவரை விட்டு விலகுவது, அவர் சொல்லும் போதனைக்கு மாற்றாக நடப்பது முதலிய செயல்கள் உங்களுக்கு சோதனையாக முடிந்துவிடும். குரு துரோகம் பொல்லாதது. குரு அருள் இல்லையேல் திரு அருள் இல்லை. பெற்றிருந்தாரையும் பேணார் கயவர்கள், உற்றிருந்தாரை உளவன சொல்லுவார், கற்றிருந்தார் வழி உற்றிருந்தார் அவர், பெற்றிருந்தார் அன்றி யார் பெரும்பேரே. திருமந்திரம் 530 சொல்லுகிறது. குருவே சிவமென கூறினன் நந்தி, குருவே சிவமென்பது குறித்து ஓரார், குருவே சிவமாய் கோனுமாய் நிற்கும், குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே. ஒரு வருடம் தவம் இருப்பார் திருமூலர். ஒரு பாடலை பாடுவார், மீண்டும் தவத்தில் மூழ்கி விடுவார். ஒரு வருடம் முடிந்ததும் தவத்தால் தான் பெற்ற அனுபவத்தை ஒரு பாடலாக பாடுவார். அப்படி 3000 ஆண்டுகள் தவம் இயற்றி 3000 திருமந்திர பாடல்களை அருளி செய்தார்கள் திருமூல நாயனார். குருவின் அவசியம் பற்றி திருமூல நாயனார் வழி நின்று மேலே உள்ள பாடலை சிந்திப்போம். கடவுள் மனித உருவத்தில் தம்மை தெரிவித்துக் கொள்ளும் பெரிய அவதாரங்களே குருமார்கள். அவர்களை கடவுளாகவே நினைத்து போற்ற வேண்டும். குருமார்கள் எல்லாம் கடவுளின் பிரதிநிதிகள் என்றே கொள்ள வேண்டும். சிவபெருமானின் ஆணையை ஏற்று இவ்வுலகிற்கு நலம் செய்வதற்காகவே பிறப்பெடுக்கும் புண்ணிய மூர்த்திகளே குருமார்கள் ஆவார்கள். பழகிய யானையை கொண்டு புதிய யானையை பிடிப்பது போல நம்மை போலவே மானிட வடிவம் தாங்கி கடவுளே நம்மை உய்விக்க குரு வடிவிலே வருவதாக கொள்ள வேண்டும். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசக பெருமான் போன்றவர்கள் இல்லை என்றால் உலகில் அன்பு நெறி காணப்படுமா? கட்டையில் நெருப்பு உள்ளது. அந்த நெருப்பினை, அதாவது ஒளியை வெளியே கொண்டு வர வேறு ஒரு கட்டை வேண்டும். வேறு ஒரு கட்டையுடன் சேர்த்து உரசும் பொழுது கட்டையில் இருக்கும் நெருப்பு ஒளி வெளியே வருகிறது. அதை போல நம் உள்ளே இருக்கும் ஆன்ம ஒளியை வேறு மனித வடிவம் தாங்கி வரும் குருவால் தான் வெளியே கொண்டு வர முடியும். பசுவிடம் பால் பெறுவதற்கு கன்றுக்குட்டி அவசியமாதல் போல சிவபெருமானது திருவருளை பெறுவதற்கு குருவருள் அவசியம் ஆகும். சூரியகாந்த கல்லின் மீது சூரிய ஒளி பட்டவுடன் நெருப்பு எழுவது போல குருவின் அருட்பார்வை நம் மீது பட்டவுடன் மெய்ஞானம் தோன்றும். குருவினால் இப்பிறவியில் பெறும் ஞானம், அறிவு எடுக்கின்ற பிறவிகள் தோறும் தொடர்ந்து வருவதாகும். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்க, கொள்ளினும் நல்ல குருவினை கொள்க என்றும் திருமூல நாயனார் அறிவுறுத்துகின்றார். போலிகளை கண்டு ஏமாற வேண்டாம் என்பதே இதன் உட்பொருள். பிறகு குருடும் கூடி விளையாடி குழியில் விழுந்தார் போல் ஆகிவிடும். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீங்கார் குருவினை கொள்வர். குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குழி விழுமாறே. திருமூலர் 10
1680 சொல்லுகிறார். குருட்டினை நீக்குதல், அறியாமையை நீக்குதல், குருடு அறிவிலி, குழி வீழுதல், துன்பத்திற்கு உள்ளாதல், அறியாமையை போக்கும் நல்ல ஆசிரியரையே தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர் தெளிவு பெற்றவராக இருத்தல் வேண்டும். குரு என்பவர் வாழ்ந்து காட்டுபவர் ஆவார். அவர் வாழும் வாழ்க்கையே நமக்கு பாடமாக அமையும். குரு உலகத்தின் மீது பற்றற்றும் சிவத்தின் மீது மாறாத அன்பும் உடையவராக திகழ்வார். அவரால் உலகம் பல நன்மைகளை அடையும். அத்தகைய குருவின் திருமேனியை கண்டாலே புண்ணியம் என்கிறார் திருமூலர். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. குருவருள், குருவருள், நமக்கு திருவருள், திருவருள். ஆன்ம ஞானத்தை அடைய ஓம்காரநாதரை அடைவோம். சாயிநாதரை, சத்குருவை சரணடைவோம். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்.